லண்டனில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த புலம்பெயர் தமிழர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனை ஏமாற்றிய சம்பவம் தொடர்பாக அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக தாயை கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இங்கு வந்த அவர் இங்கிருக்கின்ற இளைஞனிடம் லண்டனில் இருக்கின்ற பல்பொருள் அங்காடி ஒன்றிலே வேலை பெற்றுத் தருவதாக கூறி 80 லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றிருக்கின்றார். வருகின்ற மாதம் அனுப்புகின்றேன், அடுத்த மாதம் அனுப்புகின்றேன் என்று காலத்தை நீடித்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில் தன்னை ஏமாற்றுகின்றார் என்பதை உணர்ந்து கொண்ட குறித்த இளைஞன் யாழ்ப்பாணத்திலே போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து குறித்த லண்டனை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 80 லட்சம் ரூபாய் பணத்தினை அந்த இளைஞனிடம் வாங்கிவிட்டு லண்டனுக்கு அனுப்புவதாக கூறி ஏமாற்றிய நபர் தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு பலர் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு பல வருடங்களாக வசித்து வந்துவிட்டு மீண்டும் விடுமுறைக்கு இங்கு வருகின்ற காலப்பகுதியில் இங்கிருக்கின்ற இளைஞர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி அவர்களை ஏமாற்றி அவர்களிடம் பணத்தை பெற்று மோசடி செய்கின்ற சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன. இது தொடர்பாக பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் இங்கிருக்கின்றவர்கள் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் தானே, நம்பி கொடுத்தால் எங்களை அழைத்து செல்வார்கள் என்கின்ற நினைப்பில் அவர்கள் கொடுத்து ஏமாறுகின்றார்கள். எனவே இது தொடர்பாக விழிப்புணர்வுடன் செயற்படுங்கள். காணி பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை தொடர்ந்து தாயை கல்லால் இருந்து கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் கடந்த 21ஆம் தேதி பதிவாகி இருக்கின்றது. பதுளை கந்தேகெதர எனப்படுகின்ற பகுதியில் கடந்த 21ஆம் தேதி தாய்க்கும் திருமணமான மகனுக்கும் இடையிலே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. காணி பிரச்சனை காரணமாக இருவருக்கும் இடையிலே வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் மகன் கல்லால் தாய்க்கு எறிந்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தாய் காயமடைந்திருக்கின்றார். தொடர்ந்து கந்தேகெதர வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்த பெண் 63 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாய் என தெரிய வருகின்றது. தொடர்ந்து கல்லால் இருந்து தாயை கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபரின் மனைவி வெளிநாட்டில் இருக்கின்ற நிலையில் தாய்க்கும் மகனுக்கும் இடையிலே காணி சம்பந்தமாக நெடுங்காலமாக பிரச்சனைகள் வாய்த்தர்க்கங்கள் ஏற்பட்டு வந்த நிலையிலே தற்பொழுது அந்த வாய்த்தர்க்கம் கொலையில் முடிந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.